நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. தாயார் என்கிறவள் நமக்கு எல்லோருக்கும் மிகவும் மதிப்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவள். இந்த முழு உலகத்துக்கும் தாயாரான ஜெகன்மாதாவை இனி நாம் எவ்வளோ பக்தியோடு உபாசிக்கணுங்கிறதை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜெகன்மாதாவுக்கு பெயர்கள் அநேகம். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, துர்கா, மீனாட்சி, சாரதா, விசாலாட்சி, அன்னபூர்ணா, பெயர்கள் அநேகமேபடியே அந்த தாயார் ஒத்தி தான். அந்த ஜெகன்மாதாவுடைய அருள் கிடைத்தால் நமக்கு அசாத்தியமானது ஒன்றும் இருக்காது. அந்த ஜெகதம்பாவுடைய கிருபையினாலே நாம் எதை வேணுமானாலும் சாதிக்கலாம். அதற்காக அந்த ஜெகதம்பாவை பிரதிவர்த்தனும் மிக பக்தி ஸ்ரத்தைகளோடு உபாசிக்கணும், சேவிக்கணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நவராத்திரியின் 2ஆம் நாளை கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் நவராத்திரியின் 2ஆம் நாளை பற்றியும் சொல்ல வந்திருக்காங்க திருமதி ரேவதி சங்கரன். கேட்கலாமா? நவராத்திரி வந்த கதை என்ன அப்படின்னு உங்க குழந்தைகள்லாம் கேட்பாங்க. அந்த கதையை இப்ப சொல்றேன். பிரம்மா கிட்ட வரம் வாங்கி ஒரு அசுரன், மகிஷாசுரன்கிறவன் எக்கச்சக்கமான பலத்தை வாங்கிக்கிட்டான். யாராலையும் என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிலை கிடைச்ச உடனேவே இவங்க நிலை தடுமாறிடுவாங்க. அதுதான், அதாவது நல்லவங்களுக்கு நல்ல நல்ல வரங்கள் கிடைச்சா அதை நல்ல விதத்துல பயன்படுத்துவாங்க. ஒரு தீயவனுக்கு நிறைய வரங்களை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஆங்கிலத்துல சொல்ல போனா he will misuse it, இல்லையா? அந்த மாதிரி ராட்சசத்தனமா எல்லாரையும் போய் விரட்ட ஆரம்பிச்ச பொழுது தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஐயோ நாம இப்ப என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்டா, நான் வரத்தை கொடுத்துட்டேன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எல்லாரும் சிவன் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவனை அப்படின்னு. அப்போ மகாவிஷ்ணு கிட்ட வந்த பொழுது அவர் நித்ரையில் இருந்தார். அப்போ எல்லா தேவர்களும் முறையிட்டாங்க, நித்ரா தேவியா, நீ அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீ கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல இருந்து ஒரு தேஜஸான ஒரு ஒளி வந்தது. அதே நேரத்தில் சிவனுடைய அந்த முகத்துல கோப அக்னி, அதுலேருந்து ஒரு ஒளி வந்தது, பிரம்மா கிட்டேந்து ஒரு ஒளி. இப்படி இந்த 3 தேவர்களுடைய உடம்புல இருந்து வர அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கே, அது ஒரு அழகான பெண் உருவம் அடைஞ்சது. அந்த பெண் இப்ப நீங்க நான் சொல்ல சொல்ல நீங்க என்ன சொல்லலாம், இந்த கிராஃபிக்ல வருமே கொஞ்சம் கொஞ்சமா கை முளைச்சு கால் முளைச்சு ஒரு பெண் உருவம், அந்த மாதிரி ஒண்ணு எதிர்த்தாப்புல தேஜஸ் ஸ்வரூபிணியா அவ நிக்கிற பொழுது அவளை எதுக்காக வரவழைச்சாங்கன்னாக்கா அந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக. ஆனா அவ வெறும் கையால அழிக்க முடியாதே, அஸ்திரங்கள் வேணுமே, ஆயுதங்கள் வேணுமே. என்ன பண்றார் மகாவிஷ்ணு, என்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு தன்னுடைய சக்கரத்தோட குளோன் பண்ணி கொடுத்தாரு. அவர் அதை கொடுக்கல, அது போலவே ஒன்றை குளோனிங், இப்பதான் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், அதோட ஒரு குளோனிங் அவர் கொடுக்க, சிவபெருமான் ஒரு திரிசூலம் கொடுக்க, பிரம்மா அக்ஷமாலையும் அந்த கமண்டலத்தையும் கொடுக்கிறாரு. மற்றபடி ஒரு தேவர்களும், இந்திரன் வஜ்ராயுதம் தரான், யமன் பாசம் தரான், வாயு வருணன் சங்கு எல்லாம் தரான். ஆக மொத்தம் 18 கைகளை வச்சுட்ட அந்த அம்பாள் எல்லா ஒரு அழகான ஒரு உருவம்,
18 ஆயுதங்களையும் தாங்கி கொண்டு நிற்கிற போது அவளுக்கு ஒரு வாகனம் வேணுமே சவாரி பண்றதுக்கு. ஒரு சிங்கம் அப்படியே பிடரிய சிலுத்துண்டு ஒரு சிங்கம். அவ சிங்கம் மேல ஏறி உட்காந்து அட்டகாசமான ஒரு சிரிப்பு. அவ சிரிச்சு எதுக்காக கிளம்புறா? போருக்கு கிளம்புறா. அவன் முதல்ல மகிஷாசுரன் இந்த மாதிரி என்னோட ஒரு பொண்ணு சண்டைக்கு வராளாம், போங்கடா அப்படின்னுட்டு தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்புறான். சண்ட முண்டன் அப்படின்னு 2 பேரையும் அனுப்புறாங்க. சண்ட முண்டன் 2 பேரையும் நிமிஷமா வெட்டி தள்ளினதுனால சாமுண்டின்னு அவளுக்கு பேர். இந்த 2 அசுரர்களும் அப்படியே இறந்து போனாங்கன்னு உடனே ரத்த பீஜன்னு ஒருத்தனை அனுப்பிச்சான். இந்த ரத்த பீஜன் எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இந்த பிளட் கேன்சர்னு சொல்றோமே அந்த மாதிரிதான் அங்க சொட்டு சொட்டா உயிரை வாங்கிடுவான். அவனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் பலவித கிருமிகள் வர மாதிரி 10 ரத்த பீஜன் வந்தான், 100 ரத்த பீஜன் வந்தான். இப்படியெல்லாம் சொல்லும் போது நம்ப முடியாதது இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா சொல்ற போது எல்லாராலையும் ஏத்துக்கொள்ள முடிகிறது. ரத்த பீஜன் வதம் முடிஞ்சது. தூம்ரலோச்சனன்னு ஒருத்தன் வந்தான். இப்படி அதாவது ஒத்தர் மாத்தி ஒத்தர் அசுரர்கள் வந்துகிட்டே இருக்கிற பொழுது கடைசியில மகிஷாசுரன் வரான். அவனுக்கு பல உருவம் எடுத்துக்க முடியும். அவன் அந்த மகிஷம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுமா? அறியாமை. நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்டா எருமாடு மாதிரி நிக்கிறேங்கிறோம். ஏன் சொல்றோம்? வேற எந்த ஒரு மிருகத்தையான சொல்ல, ஏன்டா புலி மாதிரி நிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். எரும மாடு மாதிரி நிக்கிறேன்னா அறியாமை, அஞ்ஞானத்தோட உருவுதான் இந்த எருமை. இந்த அஞ்ஞானம் அழிபட்டால் மெய்ஞானம் உருவாகுங்கிறத ஒரே வார்த்தையில சொல்றதுக்காக தான் இந்த நவராத்திரி. அவன் என்ன பண்றான்? நம்மளே பேசுற போது சொல்லுவோம், இந்த பாரு எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு. ஏன் மனுஷனா இருக்க மாட்டான்? அவன் எருமையாட்டமா கண்ணா பின்னான்னு இருப்பான் அப்படிங்கிறதுக்கா நம்மளே சொல்லுவோமே, மனுஷனா இருக்க மாட்டேன் மிருகமாயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மிருகம் கடைசியில மகிஷாசுரன் தன்னுடைய அந்த மகிஷ தலையோட, எருமை தலையோட அம்பாளுடைய சண்டை போடுறான். இது நன்மைக்கும் தீமைக்கும் அந்த ஏற்படுற அந்த யுத்தத்துல நன்மைதான் வெல்லும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. ஆனா இந்த நடுவுல நடந்த இந்த 9 நாள் போர்ல அவளே தன்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியை அனுப்புவா. நாரசிம்மியா அனுப்புவா, மகாலட்சுமியா அனுப்புவா. ஒரு சக்தியும் ஒருத்தி உடம்புலேருந்து வந்த அதே சக்தி தான், பலவித ரூபங்கள். இப்போ ஒரு பெண்ணை நம்ம சொல்றோம், அவ குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தைங்கிறோம். அப்புறம் அவளை அவங்க அம்மா என்னுடைய மகள் அப்படிம்பாங்க. அவளை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவன் என்னுடைய மனைவியும்பான். பட் அவளே இன்னொரு குழந்தைக்கு தாயாவா, மனைவியா இருந்தவ மாமியாராவா, அவளே பாட்டியாவா. அது போலதான் தாய் ஒருத்தி தான், அந்த அம்பாள்ங்கிறவ ஒருத்தி தான். அவ பல ரூபங்களை எடுத்துக்கிறது தான் காட்டுறது இந்த நவராத்திரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவராத்திரி அப்படிங்கிறது துர்கா பூஜை, தசரா அப்படின்னு வேற வேற பேர்ல வேற வேற விதமா இந்தியா பூரா கொண்டாடப்படுதுங்க. ஆனா தமிழ்நாட்டில் கொலு வச்சு கொண்டாடுறது வழக்கம். கொலு வச்சு நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்க ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, ஸோ பொதுவாக நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நவராத்திரி பற்றி? பெண்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு மிகப்பெரிய திருவிழாவாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேம், ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொண்டாடுறீங்க இல்லையா? இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நவராத்திரி கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் கன்னியா பூஜை எல்லாம் பண்ணுவோம். அண்ட் நவராத்திரி இஸ் மோர் ஆஃப் அ சோஷியல் கேதரிங் எங்களுக்கு. சென்னையில் எல்லாருமே நவராத்திரியை கொலுவெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான, எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு கொலு. திருமதி ரத்னா பிரபல செய்தி வாசிப்பாளர் மட்டும் இல்லைங்க, இவங்களோட கொலுலையும் எவ்வளோ சூப்பராக ஆசித்திருக்காங்க தெரியுமா? அவங்க வீட்டு கொலுவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க.
பாருங்களேன் எந்த அளவுக்கு வித்தியாசமாக எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு கொலு வச்சுருக்காங்க. இந்த கொலு வந்து நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, இது வந்து ரொம்ப அழகாக செட்டப் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆடியோவும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ எதை பற்றி அப்படி தானே கேட்குறீங்க? திருமதி ரத்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ் பண்ணி தான் கொலு வைப்பாங்களாம். இந்த வருடம் என்ன தீம் தெரியுமா? ஒரு பொயட்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த கொலுவை வச்சுருக்காங்க. பார்த்தன் பார்வையில் பரந்தாமன் அப்படிங்கிற கவிதையை பேஸ் பண்ணி தான் இந்த அழகான கொலு வந்து வச்சுருக்காங்க. பார்த்தன் பார்வையில் பரந்தாமன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத போருக்கு அப்புறமா கண்ணன் மறைந்த பிறகு அர்ஜுனன் மீதி இருந்த பெண்களையும் முதியோர்களையும் கூட்டிகிட்டு கேதார்நாத்துக்கு பயணப்பட்டு போயிட்டு இருந்தாராம். போகிற வழியில் ஒரு சாதாரண வேடன் கிட்ட தோற்று போயிட்டாராங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கீதையோட அர்த்தமே புரிஞ்சுதான். இந்த விஷயத்தை பற்றி யார் உங்களுக்கு கவிதையாக சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைக்கவி ரமணன் அவர்கள் தான் அவருடைய பார்வையில் இந்த கவிதையை சொல்லியிருக்காரு. பிரபல செய்தி வாசிப்பாளர் திருமதி ரத்னா அவர்களுடைய வீட்டில் ஒரு அழகான கவிதையை பேஸ் பண்ணி அதை தீமாக வச்சு இப்போ தான் ஒரு கொலு பார்த்தோம் இல்லையா? இவங்க வீட்லேயே இன்னொரு தீம் பேஸ் பண்ணி ஒரு கொலு வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை கோயில் பக்கத்தில் இருக்கிற மலை, இதை சுற்றி இருக்கிற கிரிவல பாதை, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கொலுவாக வச்சுருக்காங்க. இந்த கிரிவல பாதையை சுற்றி 8 திசையில் இருக்கிற லிங்கங்கள், மகான்களுடைய ஆசிரமங்கள், அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம் வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப தத்ரூபமாக அழகாக கொலுவாக வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் கிரிவல பாதையை சுற்றி வந்தால் திருவண்ணாமலையில் ஜோதி பார்க்கலாமோ அதே மாதிரி தாங்க இந்த கிரிவல பாதையும் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு ஜோதி பார்க்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த கொலுவும் ஒரு ஆடியோ விஷுவல் எஃபெக்டோட இருக்கிற கொலு தான். பார்த்தன் பார்வையில் பரந்தாமன் கவிதையில் வர கீதோபதேசத்தின் ஒரு பகுதியை எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக தியேட்டர் எஃபெக்டோட விஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ தத்ரூபமான கொலுவை வச்சுருக்காங்க. பிரபல செய்தி வாசிப்பாளர் திருமதி ரத்னா அவர்களுடைய வீட்டு கொலுவை ரொம்ப நேரமாக நல்லா சுற்றி பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, அதுக்காக தாங்க இது. நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பண்டிகைன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பண்டிகையில் குழந்தைங்க கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? தினம் தினம் ஒவ்வொரு நெய்வேத்தியமாக பிரசாதமாக சாமிக்கு படைப்பாங்க. புரத சத்து அதிகமாக இருக்கிற சுண்டலை தான் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக செய்து அதை பிரசாதமாக சாமிக்கு படைப்பாங்க. இயல், இசை, நாடகம், இது மூன்றுக்கும் முக்கியத்துவம் தர ஒரு விழா தான் நவராத்திரி. அந்த வகையில் விஜய் டிவி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த கொலுவுக்கு முன்னால் பிரமாதமாக இசை கச்சேரி நடத்தினாங்க செல்வி தீபிகா. RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழாவில் அடுத்ததாக இசை விருந்து. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் காண வேண்டும் உந்தன் பொற்பதமே, கருணை தெய்வமே
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனந்த வாழ்வு ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும். மன்னையே மேல் இறங்கிடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும். மன்னையே மேல் இறங்கிடல் வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நலமுடன் வாழ அருள வேண்டும். நலமுடன் வாழ அருள வேண்டும். நலமுடன் வாழ அருள வேண்டும். கருணை தெய்வமே கற்பகமே. நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நலமுடன் வாழ அருள வேண்டும். கருணை தெய்வமே கற்பகமே. காண வேண்டும் உந்தன் பொற்பதமே. கருணை தெய்வமே கருணை தெய்வமே கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே கற்பகமே. RMKV யுனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழாவின் 2ஆம் நாள் கொண்டாட்டத்தை இன்னைக்கு பார்த்தோம். நாளை நவராத்திரியின் 3ஆம் நாள்ல மீண்டும் இதே RMKV யுனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழாவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுபவர் மோனிகா.